ஓணத்துக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கும்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா வந்து எனக்கு இந்த பூக்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த பூக்கோலம் வந்து போடுவேன். நான் வந்து புனேல இருக்கும்போது கூட, அது அது தமிழ்நாட்டோட ஞாபகம் மாரி எனக்கு இந்த இது ஞாபகம் வரும். நெறைய பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்றத மீறி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "நாங்கலாம் கேரளாக்காரங்க" அப்படின்னே அடிக்கடி கேட்பாங்க. "கேரளாவா? கேரளாவா?" அப்படின்னு தான் நெறைய தடவ கேட்பாங்க. அதுக்காக நான் இது போட கிடையாது. எனக்கு வந்து பூக்கள் பிடிக்கும். அதனால வந்து சரி நம்ம வந்து எப்பயும் போல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே போட்டேன். எப்போ வந்து வீட்டுக்கு வெளியில போடுவேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மெஷர்மென்ட்ல நான் சும்மா ரவுண்டு இதெல்லாம் வந்து வச்சு ஓரளவுக்கு அப்புறம் அந்த சாக் பீஸ வந்து வச்சு வச்சு அழைச்சு அழைச்சு எந்த கோலம் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பூக்கள் வந்து வீட்ல கொஞ்சம் இருந்தது. அதையும் வந்து வச்சுட்டு அப்புறம் வெளியிலயும் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். செவ்வந்தி பூ, அப்புறம் வந்து ரோஸ் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு சம்பங்கி பூ வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கோலம் நான் வந்து எப்படியோ எனக்கு மனசு திருப்தியா வந்து பண்ணிட்டேன் எப்பயும் சொல்றபடி. அண்ட் கொஞ்சம் வந்து கிரீன் வந்து குடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஒரு யோசனை வந்தது. வீட்டுக்கு மேலதான் வந்து கொஞ்சம் வேப்ப மரம்லாம் இருக்கு. அது இல்லாம பசங்களும் அன்னைக்கு லீவ்ல தான் இருந்தாங்களா, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு அந்த கிரீன் மேலயும் கொஞ்சம் ரெட் வந்து ஆப்போசிட்டா வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த பூக்களையும் வந்து அதுல அரேஞ்ச் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஆகும்போது விளக்கும் ஏத்தி அதை ஒரு ஒரு ப்ரேயர் மாதிரி நான் வந்து முடிச்சுட்டேன். அதை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஞாபகம் எல்லாம் வந்தது. காலேஜ் நாங்க வந்து படிக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட கேரளா பிள்ளைங்களும் படிப்பாங்க பாத்தீங்களா, அதனால காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோலம் வந்து போடுறதெல்லாம் வந்து காம்படிஷன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து இந்த ஓணம் சாரீஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, என்கிட்ட எல்லாம் அப்போ வந்து ஓணம் சாரி எல்லாம் வந்து கிடையாது. அதுக்கு ரிலேட்டடா எதுக்கு ஓரளவுக்கு அந்த அந்த காட்டன் சாரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த சந்தன கலர்ல இருக்கக்கூடிய புடவை வந்து நான்லாம் வந்து கட்டிட்டு போயிருக்கேன். பிளவுஸ் எல்லாம் கூட என்கிட்ட எல்லாம் தனியாலாம் நானா ஸ்டிச் வந்து பண்ணதே கிடையாது காலேஜ்ல. ஏதோ வீட்டுல கிடக்கிற பிளவுஸ் வந்து நான் எடுத்துட்டு போய் போட்டு போயிருவேன். அதுல பிளாக் கலர் பிளவுஸ் தான் எனக்கு வந்து மேட்சா இருந்தது அப்போ வந்து. அதுவும் வந்து ரொம்ப பிளைனா எந்த டெக்கரேஷன்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது. பிளவுஸ் எல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டு கட்டிட்டு நான் வந்து போயிருக்கேன். அப்ப நாங்க எல்லாமே செட் சாரீஸ்ல வந்து அந்த சாரீ ஃபுல்லா கட்டிட்டு நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்து இருக்கு. என் கையில இப்போ இல்ல. நான் வந்து அப்புறமா எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் வந்து உங்க கூட அதை வந்து ஷேர் பண்றேன். ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்து வந்துச்சு. எப்படியோ வந்து எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதை வந்து பினிஷிங் வந்து நல்லா அழகா கொடுத்துருவேன் அப்படின்னு என் மனசுக்கு எப்பவுமே ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். அதுபடிதான் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி. அண்ட் என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய பூனைக்குட்டிங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பியாச்சு. ஏன்னா அவன் இந்த பூவெல்லாம் வந்து பார்த்தா சும்மா விடுவானா சொல்லுங்க. வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் கிடந்தாவே அவனுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இந்த பூவெல்லாம் பார்த்தானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பான். அண்ட் அதெல்லாம் கலைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி வரைக்கும் எந்த பூனைக்குட்டியும் வீட்டுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் வெளியில வந்து இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கோலத்தையும் வந்து போட்டு அப்படி சூப்பரா வந்து கலக்கியாச்சு. நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இந்த கோலம்?